கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6 வயது முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறை என்பது மிகவும் வேறுபட்ட நிலையில் உள்ளது. சென்னையில் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்தி வரும் இவர் வேளச்சேரியில் உள்ள ஒரு பள்ளியில் தனது குழந்தையை சேர்ப்பதற்கு பெரும் போராட்டத்தையே நடத்தியவர். நீண்ட முயற்சிக்கு பின்னரே ஏழை மாணவர்களுக்காக ஒதுக்கப்படும் 25% கீழ் கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் தனியார் பள்ளியில் தனது குழந்தையை சேர்த்துள்ளார். அட்மிஷன் கார்டு வாங்கிட்டு வரும்போது அவங்க பிரின்சிபால் மேடம் நீங்கள் இலவச கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்த குழந்தைக்கு அட்மிஷன் கார்டு இது பண்ணி கொடுக்காதீங்க, இது முந்தைய வருஷத்துலேருந்தே ஃபீஸ் கட்டாமல் இருக்குது, அதாவது கவர்மெண்ட்டில் எந்த விதமான பணம் இது வரணும் ஒன்றும் பண்ணல தரலை, அப்படி இருக்கும்போது இது அட்மிஷன் கார்டு நீங்கள் இது பண்ணி கொடுக்குறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணி குழந்தை கண் முன்னாடி இது பண்ணி கொடுத்தாங்க. குழந்தை பார்த்தது, அது குழந்தை பார்த்துட்டு அது பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கண் முன்னாடி முதல்ல அந்த கார்டை வாங்குங்க, அட்மிஷன் கார்டை வாங்குங்கன்னு சொல்லிட்டு அட்மிஷன் கார்டை இது கட்டாயப்படுத்தி வாங்கிட்டாங்க. தனியார் பள்ளிகள் ஏழை மாணவர்களை சேர்ப்பதை அரசு வழங்க வேண்டிய கட்டணமும் ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது. இதையடுத்து இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய 97 கோடி ரூபாயை மத்திய அரசு திருப்பி தர வேண்டும் என வலியுறுத்தி அண்மையில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பைச் சேர்ந்த நந்தகுமாரிடம் பேசினோம். மத்திய அரசாங்கம் தருகிறதா மாநில அரசாங்கம் தருகிறதா என்பது எங்களுக்கு கேள்வி அல்ல. எங்கள் நோக்கம் எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தந்தால் மட்டும்தான் மாணவர்களை சேர்க்க முடியும் என்பதை தமிழக அரசுக்கு மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். தந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம், இல்லையென்றால் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் எங்கள் கல்வித்துறை அதிகாரிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்குநர்கள், ஆய்வாளர்கள், தொடக்க கல்வி முதன்மை கல்வி அலுவலர்கள் எங்கள் பள்ளி நிர்வாகிகளை மிரட்டி விண்ணப்பங்களை தர சொல்லி பெற்றோர்களுக்கு எங்களுக்கிடையே உட்பூசலை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு தர வேண்டிய பணம் தந்துவிட்டால் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம், இல்லையென்றால் நிச்சயம் சேர்க்க மாட்டோம். கட்டண சிக்கல்களுக்கு அப்பால் தனியார் பள்ளிகள் ஒதுக்க வேண்டிய 25%லேயே பிரச்சனைகள் இருப்பதாக கூறுகிறார் கல்வி உரிமை சட்டத்திற்காக குரல் கொடுத்து வரும் காங்கிரஸை சேர்ந்த அமெரிக்க நாராயணன். மாநில அரசு ஸ்டேட்டோட இந்த ஸ்கூலோட ரெக்கக்னிஷனை எடுத்துடலாம், ஆர்டி ஃபாலோ பண்ணலாம், சட்டம் சொல்லுது. இதை அப்போ இன்னொன்று இந்த ஸ்கூலுக்கு நான் 10, 20, 40 அட்மிஷன் சில ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, வேண்டுமென்றே அவர்கள் ஸ்கூலில் வேலை செய்கின்ற எம்ப்ளாயி குழந்தை கொடுக்குறாங்க. அவங்களும் ஏழைகள் தான், ஆனால் அது கொடுத்து கோட்டா ஃபில்அப் பண்ணிக்கிறாங்க, அதை ஒரு பெனிஃபிட்டாக பண்ணிடுறாங்க. பல ஸ்கூல் திருவான்மையூர்லையும் மற்ற இடங்களையும் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அங்கே இருக்க ஏழை குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. கல்வி உரிமை சட்டமாக இந்த ஒதுக்கீடு பார்க்கப்பட்டாலும் கல்வி தனியார் மயமாகவும் வணிக மயமாகவும் மாற்ற உதவுவதாக இச்சட்டத்தின் மீது விமர்சனங்களும் உள்ளது. மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.